இப்போ நாம் அன்றைக்கி இந்த ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த டொமேட்டோ தயிர் பச்சடி, தக்காளி தயிர் பச்சடிக்காக 2 சின்ன டொமேட்டோன்னு 2 எடுத்துருக்கிறேன். பெருசுன்னா நீங்கள் 1 போதும். ஓகே, இப்போ இதை வந்து ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணணும். இல்லைன்னா மிக்சியில் போட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக நான் மிக்சி ஜார் எடுத்துருக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நிறைய தேங்காய் போட்டுக்கலாம். நிறைய எடுத்து போடுறேன். மேக்ஸிமம் ஒயிட் கலரில் உள்ள ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக எடுக்க பாருங்கள். இதில் 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தியான தக்காளி பச்சடி அரைச்சிட்டு வந்துடுறேன். அதை எப்படி அரைச்சி எடுத்துட்டேன். இதில் வந்து நாம் இப்போ தக்காளி சேர்த்துடலாம். இப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். தக்காளியை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். ரொம்ப பொடியாக இல்லை, 4 பீஸாக கட் பண்ணால் போதும். நம்ம மிக்சி ஜாரில் போட்டு சுற்றி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். கொஞ்சமாக இன்க்ரீடியன்ஸும் போதும். அது மாதிரி சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக பண்ணிக்கலாம். ஒரு அவசரத்துக்கு நம்ம எங்கேயா போயிட்டு வந்து நமக்கு ஒரு சைட் டிஷ் வேணால் இந்த மாதிரி பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ புளிப்பில்லாத தயிராக தான் நான் எடுத்துருக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. பாருங்கள், இதை வந்து இப்போ தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி பச்சடி வந்து பல டைப்பில் வைக்கலாம். தக்காளியை வதக்கி அப்படி வைப்பாங்க, இந்த தேங்காவை சூடு பண்ணி அப்படி பண்ணுவாங்க. நம்ம இப்போ சிம்பிளாக இப்படி பண்ணுறோம். அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். தக்காளி வந்து கொஞ்சம் சின்ன பீஸாக அதில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், இதுக்கு மாற்றிட்டேன். இப்போ வந்து உப்பு புளிப்பு எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு வேணால் சேர்த்துக்கலாம். தயிரோட புளிப்பையும் பார்த்துக்கலாம். புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பு வேணால் 2 பின் சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். சேர்த்து கலரிடலாம். இனி நாம் இதை வந்து தாளித்து கொட்டணும். தாளித்ததை கொட்டிடலாம். பாருங்கள், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இவ்வளோதான் சேர்த்துருக்கிறேன். போட்டு அதையும் தாளித்து கொட்டிடலாம். பார்த்தீங்களா, சூப்பரான ஈஸியான டேஸ்டியான தக்காளி தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு இது ஒரு சைட் டிஷ். கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நேரமே தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். பார்த்தீங்களா, எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் ஒரு சுற்றி தாளித்து விட வேண்டியது, அவ்வளோதான். உடம்புக்கு நல்லது. ஓகே, ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கு தெரியுங்க.